தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் சில வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்களின் பேச்சுக்களை இப்போது பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாம் 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்த பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டியாக வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிகள் கட்சிகள் தான் கொள்கை சார்ந்து இந்திய அளவிலான பார்வையோடு இயங்குகிற கட்சிகள். இன்கம் டாக்ஸ், இடி, ஜேடி, பிடி எல்லாமே அது மத்திய அரசினுடைய ஏவல் அமைப்புகளாக, துணை அமைப்புகளாக அரசனுடைய ஒரு இன்னும் சொல்ல போனா அதுதான் பிஜேபியினுடைய ஒரு அமைப்பா மாறிச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும். இந்தியா பல சமூகங்கள், பல இனங்களுடைய குழுக்கள் உள்ளடங்கியது, பல தேசிய இனங்களை உள்ளடக்கியது. எனவே அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில ஒவ்வொரு குரலும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும். அதனால அவங்க சின்னங்கள் என்ன கேட்கறாங்க? ஒரு சின்னம் தான் கேட்கறாங்க. அந்த சின்னத்தை கொடுக்கறதுக்கு என்ன இவ்வளவு கஷ்டம்? என்ன அவர் பானையில் நின்றாருன்னா பானை கொடுத்துட்டு போக முடியாது. என்ன கஷ்டம்? சோ அந்த குறுகிய நோக்கத்தோடு நடந்தால் இது பெரிய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். இது தேர்தல் ஆணையம் நடந்து கொடுத்து எந்த விதத்திலும் சரியானது கிடையாது. நான் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணி வராதுல, அவரும் காலேஜ் வச்சுக்கிறாரு, அவரும் 3 ஸ்கூல் நடத்துறாருல்ல. எங்க சொல்லுங்க, இன்ஜினியரிங் காலேஜ் 200 சீட் நான் ஃப்ரீயா தருவேன், 3 ஸ்கூல்லையும் நாங்க 200 சீட் ஃப்ரீயா தருவேன் ஸ்கூலுக்கு சொல்லுங்க. வாங்கத்தான் தெரியும், கொடுக்க தெரியாது. ஆகவே அவர் திமுக மொத்த 2 பேர் சொல்றாங்க, ஐயா நான் திமுக வாங்கி கொடுக்க மாட்டாரு. எனக்கு பேசியிருக்காரு, என்ன சொல்றாரு? ஏன்னா முதல்ல பல இருக்குது, பேரண்ட் போட்டு வந்துருக்கியா? நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், அதுவா? 1000 ரூபாய் கொடுத்தது இவ்வளவு தூரம் சகோதரிகளை கேவலப்படுத்தக்கூடாது. நீ கொடுத்த 1000 ரூபாய்ல பேரண்ட் போடுறாங்க.